இன்றைய சிந்தனை. நாங்கள் எல்லோருமே இன்னொருடைய செயல்பாடுகள், எங்களை சார்ந்தவர்களுடைய வாழ்வியல்கள், எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற பெரியோர்களுடைய வாழ்வியல்கள், எங்களுக்கு பின் நிற்கின்ற இளையோர்களுடைய வாழ்வியல்கள், எமக்கு சமமில்லாமல் இருக்கின்றவருடைய வாழ்வியல்கள் என்று பலதரப்பட்ட வாழ்க்கையல்களை காணுகின்றோம். உயர்வு, தாழ்வு, மேன்மை, நன்மை, அறம், இப்படி எங்களுடைய அன்றாட வாழ்வியலுக்குள்ளே நாங்கள் காணுகின்ற விடயங்கள் பல. எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வந்து, எங்களுடைய மனதிலே கொண்டு வந்து நாங்கள் அதை செம்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்வை நாங்கள் முதலே பெற வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைகின்ற வாழ்க்கை. நாங்கள் நன்றாக உயர்ந்திருக்கின்றோம் என்று நினைப்பவர்களும், நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று நினைப்பவர்களும், எங்களுக்கு மட்டுமே இந்த போராட்டம் என்று நினைப்பவர்களும் ஒன்றை மட்டும் உணர வேண்டும். எங்கள் கண்முன்னே இத்தனை வாழ்வியலையும் இறைவன் காட்டுகின்றான். யாரும் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியாது. நாங்கள் நினைக்கின்றோம் ஒருவர் நல்ல உச்சத்திலே நல்ல வசதியோடு பணவரவோடு செழிப்போடு வாழ்ந்துவிட்டால் அவருக்கு எந்த குறையும் இருக்காது, அவருடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை, வாழ்ந்தால் அப்படி வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர் உண்டு. ஆனால் அவருக்குள்ள பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தெரியாது. என்றால் இறைவன் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகளை கொடுப்பான், ஒவ்வொரு விதத்திலே கொடுப்பான். அதை அவர்கள் வெளியிலே சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கக்கூடும், வெளியிலே சொல்லக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடும். ஆனால் பிரச்சனைகள் இல்லாமல் யாரும் வாழ்வதில்லை. எல்லோருக்குமே பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனைகளை உள்வாங்கி செயல்பட வேண்டிய நிலை மனிதர்களாகிய எங்களுக்குள்ளே தான் இருக்கின்றது. இதை ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் கொள்ள வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த பிரச்சனைகள் வருகின்றன. இந்த பிரச்சனைகளை நாங்கள் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தி அதை கண்டு ஆய்வு செய்து அதற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தயார் பண்ணி கொள்ள வேண்டும். உலகத்திலே இது ஒரு அற்புதமான வழிகாட்டல். இந்த வழிகாட்டலை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எங்கள் கண்முன்னே நாங்கள் பார்க்கின்ற அத்தனை வாழ்வியல்களும் எங்களுக்கு முன்னுதாரணம். எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டால் அதற்கான தண்டனை என்ன என்றெல்லாம் நாங்கள் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இவற்றை ஏன் நாங்கள் நடைமுறையிலே கொண்டு வர தயங்குகின்றோம்? அதை நடைமுறையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கை எங்களுக்கு போதும், இறைவன் தந்த இந்த வாழ்க்கை போதும் என்ற மனதை நாங்கள் எங்களுக்குள்ளே உள்வாங்க வேண்டும். போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் என்று சொல்வார்கள். இது போதும் இறைவா, இப்படி வாழ வைத்தாலே போதும் என்று நாங்கள் நினைத்தோமானால் எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் அபரிதமாக எங்களுக்கு வந்து சேரும். நாங்களாக முட்டி மோதி அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுகின்ற பொழுது பிரச்சனைகளையும் நாங்கள் தேடிக்கொள்கின்றோம். எனவே ஒரு வரையறையை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக்கொள்வோம். இது போதும் என்ற செயல்பாட்டுக்குள்ளே நாங்கள் வாழ பழகிக்கொள்வோம். அந்த வாழ்க்கை எங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையும் நன்மையும் சிறப்பும் தரும். நன்றி.